ஸ்மைல் டிசைனா? ஸ்மைல் டிசைன் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸில் எப்படி சேஞ்ச் இருக்கும், நம்ம முகத்தை எப்படி வந்து ஒரு ஸ்மைல் டிசைன் மாற்றுறது? ஸ்மைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மைலோட காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பல்லோட சைஸ், ஷேப், ப்ரொப்போர்ஷன், ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் நடுவில் உள்ள ப்ரொப்போர்ஷன், பல்லோட அமைப்பு க்ரௌடிங்காக இருக்கா, ஸ்பேசிங்காக இருக்கா, மேல் பல்லும் கீழ் பல்லும் உள்ள அமைப்பு, ஸ்மைல் பண்ணும்போது எவ்வளோ தூரம் பல்லு தெரியுது. ஸோ இது எல்லாமே இந்த ஸ்மைலோட காம்பனன்ட்ஸ். நம்மளோட முகத்தோட சென்டர் பகுதியும் பல்லு சிரிச்சா தெரிகிற சென்டர் பகுதியும் நார்மலாக இருக்கு. இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்மைல். நிறைய பேருக்கு வந்து என்னன்னா, எனக்கு சிரிப்பு பிடிக்கல டாக்டர், ஸ்மைலை பெட்டர் பண்ணணும்னு தெரியும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத போது ஸோ நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பல்லோட அலைன்மெண்ட்டில் ப்ராப்ளமா, பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் கலரில் ப்ராப்ளமா, இந்த அலைன்மெண்ட்டை மாற்றினா நம்மளோட பல் எப்படி இருக்கும், பல்லோட ஷேப் அண்ட் சைஸ் மாற்றினா எப்படி இருக்கும், கலர் மாற்றினா எப்படி இருக்கும், இதை வந்து நம்ம முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது, நமக்கு ஃபேஸுக்கு ஒன்று இப்போதைக்கு நம்ம பல் எப்படி இருக்குது, இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்மைலை இம்ப்ரூவ் பண்ணும்போது, டிசைன் பண்ணும்போது எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும். இதை நான் ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம காமிச்சோம்னா பல்லு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நம்ம அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்மைல் டிசைன் பண்ணும்போது என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இது டிஜிட்டலாக பண்ணலாம். ஃபேஸில் பல் இப்படி தெரியுது, இந்த ஷேப்பை மாற்றினா எப்படி இருக்கும், உங்களோட ஸ்மைல் எப்படி மாறும், இதை நம்ம கம்ப்யூட்டர்லேயே பண்ணி டிசைன் பண்ணி பார்க்க முடியும். பல்லோட ஷேப்பை மாற்றலாம், கலரை மாற்றலாம், சைஸை மாற்றலாம், ப்ரொப்போர்ஷன் மாற்ற முடியும், அலைன்மெண்ட் மாற்ற முடியும், எல்லாமே சேஞ்ச் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கு, எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங்லேருந்து நம்ம எண்ட் ரீச் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் நம்ம மேற்கொள்ளணும், இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து டிசைன் பண்ணி சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஸ்மைல் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டே உங்களால் ஒரு கெஸ் பண்ண முடியும். எப்படி இருக்கும், இப்படி தான் என் ட்ரீட்மெண்ட் இருக்க போகுது, பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பிடிக்குமா பிடிக்காதா, ஆர் எனக்கு பல் இந்த ஷேப் வேணாம் வேறு ஷேப் வேணும், இது எல்லாமே டிசைன் பண்ண முடியும். இதுதான் ஸ்மைல் டிசைனோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஸ்மைல் டிசைன்னா இதுதான். ஸோ எப்படி டிசைன் பண்ணுறோம், இந்த ஸ்மைல் டிசைனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாக எப்படி நமக்கு வேணுமோ அதே மாதிரி ஸ்மைலை கொடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.